அது திவ்யா சொல்ற டிராமாட்டிக்க தாண்டியே ஒரு டிராமாட்டிக்கா தான் இருக்கு. அண்ட் அவனுக்கு மறுபடியும் மறுபடியும் அது ஒரு கேங் சேர்த்து, அந்த கேங்குள்ள வந்து அவன் நினைச்சத ஃபீட் பண்ண அந்த ஃபீடிங்ல, அந்த நரேட்டிவ்ல, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த கேம திருப்பணும்ன்றதுல வந்து அவன் தெளிவா இருக்கான். அது இப்போ இப்ப இந்த கூட்டம் வந்து கொஞ்சம் அவ்வளவு செவிசாய்த்து காது கேட்காது. அது மாரியான வாய்ப்புகள் ரொம்ப கிடையாது. ஆனா இன்னொரு ஆங்கிள்ல பார்த்தீங்கன்னா, ஆ கனி இல்லாதவுடைய அ ஒரு வேக்கன்ட்ல என்ன நடக்கணுமோ அது நடக்குது. விச் மீன்ஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் கனி இருக்கும்பொழுது, மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன்ஸ் இதுவரைக்கும் பார்க்காதது, சில பல கான்வர்சேஷன் பில்ட் ஆகுறத பார்க்க முடியுது. அண்ட் கமருதீன் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருந்தது சாண்ட்ரா ஆ பாருவோட பேசுறது, "நீ என்ன மாரி ஜென்மம்னே எனக்கு தெரியல நண்பா. ஏன்னா, நீ எப்படியும் முடிவு பண்ணிட்ட. உன் ஃப்ரெண்ட் போத்தன் இல்ல. அதாவது போதி தர்மனே வந்தாலும், உன்னைய திருத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றது மட்டும் 100% உண்ம. கமருதீன். உனக்கு காம் வரைக்கும் கரெக்ட்டா வச்சுட்டாங்க. அதனாலேயே நீ நீ வந்து விளையாட்டு தரத்த காமல் லீலையாவே பண்ணிட்டு இருக்க. இந்த கேம்ல உன்னைய எவ்வளவு அதாவது எப்படின்னா, எவ்வளவு அடல்ட் கன்டென்ட்டாவும், இல்ல வேற மாரியான அக்ரெசிவாவும் அது மாரியும் காமிச்சு, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹியூமேனா ஏதாவது ஒண்ணு நீ பண்ணுவேன்னு நான் நெனச்சு நானும் இப்ப எப்படி சொல்றது? வெறிகொண்டு உன்னோட ஷோவ பார்த்துட்டே இருக்கேன். எல்லாமே விளம்பரமாவே பண்றியேடா தம்பி! சொன்னா கேட்காம போற. நீ ஆனா ஒண்ணு, நீ கூட பரவால்லடா. எங்கேயாவது சொன்னா கேட்டுருவ. ஆனா உனக்காக எவ்வளோ பேசினாலும் விஜய் சேதுபதி கேட்க மாட்டார்றா. அதனால நான் பேசுறதும் வேஸ்ட்டு தான். கமருதீன் நீங்க செய்றத செய்யுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்தில சும்மா இருக்கிற வினோத்தையோ, இல்ல ஏதோ விளையாண்ட சபரியோ வேணா அவர் திட்டுவாரே தவிர, நீங்க விளையாடுங்க கமருதீன். அதுல குழப்பமே இல்ல. அண்ட் கமிங் பேக் இந்த எஃபோர்ட்ல எனக்கு மனசுக்கு என்ன தோணுதுன்னா, டிக்கெட் டூ ஃபினாலேவ லாஸ்ட் 3 பேர கட்டம் கட்ட போறது வந்து என் மனசுக்கு தெரியிறது வரைக்கும், ஆ திவ்யா அண்ட் அ வருமோன்னு தோணுது. சபரி, திவ்யா அண்ட் அரோரா. இவங்க 3க்குள்ள கேம் போகுமோ! அப்படின்னு எனக்கு தோணுது. மத்தபடி கமருதீனோட டஃப்னஸ வந்து ஏதாவது ஒரு இடத்துல வேற மாரியான ஒரு வேல அந்த ஏன்னா இவங்க கிட்டக்க தானே இருக்கு. கஸ்டமைசேஷன். அத வந்து பண்ணி மாத்தி விட்டுருவாங்க அப்படின்றது தான் நான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். பட் வாட்டெவர் இந்த டிக்கெட் டூ ஃபினாலே உண்மையிலே அதிக எஃபோர்ட்ஸ் நம்ம சின்சியரா பார்க்கும்போது, எஃபோர்ட் வைடா ரொம்ப சின்சியராவும், ரூல்ஸ மீறாமவும், ஃபேர் பிளேவாவும் எல்லா விதத்திலயும் இந்த கேம்க்கு ஒரு ஸ்பிரிட்ட தள்ளி கொண்டு போயிட்டு இருக்குது சுபிக்ஷா அரோரா, சபரி. அண்ட் டூ அன் எக்ஸ்டென்ட் அதோட சின்சியாரிட்டிய ரொம்ப ஜென்யூனா காட்டுறது வந்து எனக்கு அந்த வகையில பாரு. சின்சியாரிட்டி தான். பட் ஆனா அதுக்கு எஃபர்ட்ன்றது இருக்குல்ல. அதுல ஒண்ணும் எப்படி சொல்றது? கம்மியா இருக்குன்னு சொல்றத விட, அ அதுல வந்து ஒரு டிட்டர்மைன்டா இருக்கணும்ன்றது இருக்கு. இல்ல சாண்ட்ரா வந்து இந்த இதுல பால் அடிக்கிறதுல, அப்படி இந்த மாவு கொட்டி எந்த ஆயிட்டு பரவால்ல. ஆனா இவன்ட்ட பால் அடி வாங்கிட்டு "எனக்கே ஒரு பாடு இஷ்டமில்ல" அப்படின்னு அவங்க மாவே கொட்டட்டுன்ட்டு வெளில போயிட்டாங்க. அது அது வந்து எனக்கு கிளியரா வந்து பால் அடிக்கிறதுக்காக தான் இவனுங்க எல்லா வன்மத்தையும் தீர்த்துருவானுங்க. சாண்ட்ரா இந்த இதுல எல்லாம் பரவால்ல. அடுத்ததுல பார்த்துக்கலாம். இவனுங்க அதாவது இவங்களும் அப்படிதான் டாஸ்க் பில் பண்ணியிருக்காங்க. அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இந்தாங்க நாங்களே உங்கள அடிச்சுக்க சொல்றோம்ன்னு, அடிக்கன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் அடி ஒண்ணொண்ணு இடி மாரி விழுது. ஆனா விக்ரம் கிட்டக்க தான் பேஸ்பால் மாரி ட்ரை பண்றாப்ல. வாலிபால், பாஸ்கெட் பால் எல்லா பால் ட்ரை பண்ணாப்ல. ஆனா பால் இங்கருந்து ஃபேஸ்லயும், கையிலயும், பாடியிலயும் இருக்கிற ஸ்பீடு பால் போம்போது இல்லையே ராஜா. அதுல 1, 2 ஆனா 1. நீ பார்வை வந்து எவ்வளவு எவ்வளவு உனக்கு பார்வை மேல அன்பு இருக்கு அப்படின்னு அப்போ ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பான் சபரி. ஏன்டா நான் ஒரே ஒரு தடவ தெரியாம கால மிதிச்சுப்புட்டேன். ஒரு ஒரு கண்ண தெரியாம டபால்னு அடிச்சுப்புட்டேன். அதுக்கு இந்த பேச்சு பேசுறீங்க. இன்னைக்கு நீங்களே பால குடுத்து பார்வ அடிங்கடா மூஞ்சி முகரையெல்லாம் கிழியிற அளவுக்கு அப்படின்னு ஒரு டாஸ்க் குடுக்குறீங்க. இது என்னடா லாஜிக்ன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பான் போல சபரி. பட் the effort of overall was very fabulous by all the people. ஆக்சுவலா கொஞ்சம் வன்மத்துல இருந்து இந்த இந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் முழுக்க கொஞ்சம் தன்னுடைய டைம்ஸ டாஸ்க்ல ஒரு மாரி அந்த டெய்லி பேசிஸ்ல அவ்வளவு முடியாது. இன்னைக்கு ஆக்டிவிட்டி இருக்கு. இந்த ஒர்க்குக்கான ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி விளையாடுற அந்த ஒரு விஷயம் வந்து இட்ஸ் குட். ஏன்னா அவங்க டே டே வைடுல அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற எல்லாம் எல்லாம் அதாவது நல்லா உட்கார்ந்து தின்னதெல்லாம் இருக்குல்ல, அது அத்தனையும் புழிஞ்சு எடுக்கிற அளவுக்கு இருக்கு. அண்ட் டுமாரோ நியூ இயர். ஸோ அதுக்கான ஒரு கொண்டாட்டத்தோட ஒரு பயங்கர கிராண்ட் ஏதாவது ஒரு ஒரு அதுக்கான மாஸ்
மூவோட தான் ப்ரோமோவும் இருக்கும். யாராச்சும் உள்ள அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமா நியூ இயர் நைட் பார்ட்டி ஃபுட்டுன்னு வெளியில கார்டன்ல ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் செட் போட்டு சாப்பிட வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அண்ட் ஆஸ் யூசுவல் சாப்பாடுன்னு வந்தா இவங்களுக்குள்ள தான் இருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட். காஞ்சு போய் எல்லா உடம்பும் எல்லா பாடியும் அங்க வந்து வாங்கி குடுத்த ட்ரெஸ் எல்லாம் சைஸே மீறி போற அளவுக்கு எல்லார் பாடியும் இருக்கு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த கேம பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்பொழுது, பாயிண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள புல் பண்ணி மேல ஏறுற அதாவது ஒரு இது ரொம்ப அற்புதமான இன்டென்ஷன் அண்ட் தாட். இத நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். எப்புட்றா இந்த கேம் எல்லா ஸ்கோர் கார்ட வந்து பார்த்துட்டு, எப்படி நம்ம இந்த கேம ஜெயிக்கணும்னா, விக்ரம்ல ஆரம்பிச்சு, பார்வதில ஆரம்பிச்சு எல்லாரும் எப்புட்றா நம்ம நல்லா விளையாண்டு பாயிண்ட்ஸ்ல டாப்ல இருக்கணும்ன்றத விட, எவன் பாயிண்ட்ஸ்ல டாப்ல இருக்கானோ, அவன கீழ எப்படி கொண்டு வந்து நம்ம மேல போகணும், அப்படின்ற ஒரு அரிது நோக்கம் இருக்குல்ல. பாரு, விக்ரம் அண்ட் இன்னும் கூட ஒரு 2 டிக்கெட்டு. சாண்ட்ரா பிளஸ் இன்னும் 2 பேர் பார்த்தேன். இவங்க எல்லாரும் இந்த நோக்கத்துக்கே இந்த டிக்கெட் டூ ஃபினாலே கண்டிப்பா ஜெயிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ்ல கிளியரா தெரிஞ்சு போச்சு. அண்ட் அ எல்லாத்துக்கும் மேல இந்த கேம பொறுத்தவரைக்கும், கொஞ்சம் இவங்கள கொஞ்ச நாள் வேற மாரியான ஆக்குபென்சியா வேற விதமான விஷயங்கள் எல்லாம் இருந்ததுலருந்து அவங்க கொஞ்சம் ஆ இதாகி ட்ராக் மாறி இதுக்கு இந்த மாரி கேம் விளையாடுறதுக்கு வரும்போது, இத பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த கேம் ஒருவேள ஏதாவது ஒரு பாண்ட கிரியேட் பண்ணுமோன்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு மாரி மெதுவா அதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குமோ அப்படின்ற மாரி தோணுது. பட் ஹூ நோஸ்? ஸோ லெட் அஸ் சி ஹவ் பெஸ்ட் இட் இஸ். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் இன்னைக்கு அப்படி பெருசா நேத்து ஒருவேள ஏதாவது பெருசா நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு கமருதீன், பார்வதி சண்டை தான் அஸ் யூசுவல். அந்த சண்டை கொஞ்சம் உச்சவரம்பு மீறின செயல், தவறான செயல். அந்த செயலு கண்டிக்கப்பட வேண்டிய செயல். இதுல நெறையா சில பேர் வந்து இந்த பிஆர் டாங்லிங்லி நான் மறுபடியும் சொல்றேங்க, எந்த பிஆராலயும் காசு வாங்குனா எதுவும் நடக்காது. அதனால வந்து எந்த மைலேஜும் கிளியர் ஆகாது. எந்த மைலேஜாலயும் ஒரு பிளேயருடைய அப் அண்ட் டவுன் அப்படியே கிராஃபே மாறுற மாரியான பாயிண்ட் கிடையாது. சில பேர் இந்த ஆஃப்லைன் ஓட்ஸு, ஆன்லைன் ஓட்ஸு இதெல்லாம் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது தான் காமெடியா இருக்கு. ஏன்னா, நீங்க நம்ம என்ன ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? அங்க தான் வந்து அவங்க கிளியர் ரோட் மேப் போட்டு வச்சிருக்காங்களே! ஸோ, இந்த வாரம் எப்படியும் இந்த மாரி டிக்கெட் டு ஃபினாலே ரொம்ப டஃப்பா போறத பார்க்கும் பட்சத்தில், டிக்கெட் டு ஃபினாலே எனக்கெல்லாம் வந்து போன சீசன் டிக்கெட் டு ஃபினாலே பார்க்கும்போதெல்லாம், ரயன் ஆடின விளையாட்டையும், இவன் விளையாண்ட விளையாட்டெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபயர் இருந்தது. ஸோ, இன் தட் வேஸ் இட்ஸ் வெரி ஃபைன். ஆனா போன தடவ ஒரு நல்ல விஷயம் வச்சிருந்தாங்க. என்னன்னா, அந்த கேம்ல வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. கேம்ல கடைசியா மைனஸ் பாயிண்ட்ஸ வச்சு